புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நற்கருணை ஆராதனை முன்னுரை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பான நற்கருணை ஆண்டவரே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் அளிக்காது என்பதை உமது உயிருள்ள இறைவார்த்தை எங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் மன நிறைவையும் தருகின்றது. அதற்காக உமது பிரசனத்தில் அமர்ந்திருக்கின்ற உம் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் உம்மை ஆராதித்து உம்மை வாழ்த்தி போற்றுகின்றோம். இந்த மாபெரும் யூபிலி ஆண்டில் உலகின் முகத்தை புதுப்பித்து புனித வாழ்வை தொடங்கி தன்னுரிமை, நீதி இவைகள் செயல்பட்டு அனைவரின் வாழ்விலும் உறவுகள் மலரவும், உரிமை இழப்பு, தன்னுரிமை இழப்பு என்று இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொண்டு உறவுகளை சரி செய்து வாழ்க்கை மாற்றம் தரும் உள்ளார்ந்த நிறைவும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் எதிர்நோக்கியுள்ள வரங்களை பெற்றுக்கொண்டோம் என்ற மன நிறைவோடு வாழ உம்முடைய உடனிருப்பும் உமது இரக்கமும் கருணையும் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து செயல்பட உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். இறை இரக்கத்தின் ஆண்டவரை நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். அவரிடம் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். புனிதம் இல்லாமல் உம்மை அணுக முடியாது என் ஆண்டவரே. நீ தூயோராய் இருப்பது போல நாங்களும் தூயவர்களாக இருக்க எங்களை அழைக்கும் ஆண்டவரே. தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர்,
ஏனெனில் கடவுளை காண்பர் என்று உமது மலைப்பொழிவில் அருளிய ஆண்டவரே, இதோ உமது பிரசன்னத்தை நாங்கள் உணரவும், உம்மை காணவும், உமது உடனிருப்பை உணரவும், உம்மை அணுகவும் எங்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து உமது அளவற்ற அன்பையும் இரக்கத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் ஒவ்வொருவரும் தூயோராய் வாழ இந்த நேரத்திலே உம்மை இறைஞ்ச நாங்கள் கூடியிருக்கிறோம். நாங்கள் செய்த அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் மன்னிப்பு பெற, மீட்பு பெற உமது ஆசிரையும் அருளையும் எங்களுக்கு நிறைவாக பொழிவீராக. இறைவா, இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா, இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையே நாங்கள் மறக்கவிடு, எம்மையே நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏழையோ துன்பம் நினைக்கவிடு. இறைவா, இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா, இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இயேசுவே, நீர் இறந்தீர், ஆனால் உமது இறப்பு ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே, அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையா அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையா அருகிருப்பாய்.
அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட எனக்களிப்பார். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பார். நீ என்றும் அணைத்திருப்பார். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இறைவனுக்கு எதிராகவும் கடவுள் கொடுத்த கட்டளைகளுக்கு எதிராகவும் நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் முழு உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த
பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். சுயநலத்தால், பேராசையால், ஆணவத்தால் இயற்கையை அழித்ததற்காகவும் இயற்கைக்கு எதிராக நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாகவும் இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் முழு உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். கற்புக்கு எதிராக நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் முழு உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனத்திடம் தழைக்கவும். தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனத்திடம் தழைக்கவும். இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும். இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும். துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. உறவுகளுக்கு எதிராக, குறிப்பாக ஆயர்கள், அருட்தந்தையர்கள், துறவியர் மற்றும் இறைமக்களுக்கு எதிராக நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் முழு உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். கத்தோலிக்க திரு அவையின் கடமைகளை செய்ய தவறிய தருணங்களுக்காக, நன்மைகள் செய்ய தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்தி இந்த 10 மணியை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் முழு உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. மிகவும் இரக்கம் நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் கடவுளே, மீது நம்பிக்கையும் அன்பு கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும்.
என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இவற்றை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 4 இறை வார்த்தைகள் 16 தொடங்கி 21 இறுதியாக. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாயின் அன்பு பிள்ளைகளே, இன்று நாம் இறை இரக்கத்தின் ஆண்டவரை நினைத்து மன்றாடி ஜெபமாலையின் வழியாக அவரது இரக்கத்தை நாடி இருக்கிறோம். மே மாதம் 31ஆம் தேதி ஆகிய இன்று மாதத்தின் இறுதி நாள். அதுவும் குறிப்பாக மாதாவுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இன்றைய நாளிலே எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை சந்தித்த அந்த பெருவிழாவையும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பானது நலம் தரும் யூபிலி ஆண்டு. இந்த யூபிலி ஆண்டை நாம் மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததின் 2025ஆம் ஆண்டு யூபிலியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த யூபிலி ஆண்டு? எதற்காக இந்த யூபிலி ஆண்டு? திருவிவிலியத்திலே இதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று சிந்தித்தோமையானால், லேவியர் புத்தகம் இயல் 25 முழுவதுமே அந்த யூபிலி ஆண்டிற்கான சாராம்சங்களை கொண்டதாக இருக்கிறது. குறிப்பாக லேவியர் புத்தகம் இயல் 25 இறை வார்த்தை 10 தன்னுரிமை அறிவியுங்கள் என்று தந்தையாம் கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு குறிப்பிடுவதை வாசிக்கிறோம். அதாவது யூபிலி என்றாலே தன்னுரிமை பெற்றவர்களாக, அதாவது அடிமைப்பட்டு கிடந்த அனைவரும் அடிமை வாழ்விலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, தங்களுடைய வாழ்வு முழுவதும் இறைவனுக்காகவும் இறைவனுடைய ஆசிரை பெற்றுக்கொள்வதற்குமான ஒரு ஆண்டாக அதை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அந்த யூபிலியினுடைய சாராம்சம். அதாவது 49 ஆண்டுகள் 7x7 என்று 49 ஆண்டுகள் அந்த அடிமைப்பட்டு கிடந்த அவர்கள் 50ஆம் ஆண்டிலே யூபிலி ஆண்டிலே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த யூபிலி ஆண்டினுடைய சிறப்பம்சம். யூபிலி ஆண்டிலே மொத்தம் 3 வகையான சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன, முக்கிய நிகழ்வுகள் இருக்கின்றன. முதலாவதாக அடிமையின் விடுதலை, இரண்டாவதாக கடன்களை மன்னித்தல், மூன்றாவதாக
வாங்கிய நிலத்தை திருப்பி கொடுத்தல். அதாவது 49 ஆண்டுகள் ஒருவனுக்கு அடிமையாக இருந்த போதிலும் அவன் அந்த 50வது ஆண்டிலே விடுவிக்கப்பட வேண்டும். அவன் தன்னுரிமை பெற்றவனாக வாழ வேண்டும். தான் கொண்டிருந்த அந்த அடிமை வாழ்விலிருந்து கடவுளை போற்றி புகழுகிற அனைத்திலும் சுதந்திரம் பெற்ற மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த யூபிலி ஆண்டின் சாரம்சமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது நாம் பெற்றுக்கொண்ட கடன்களை எல்லாம் அடைக்க வேண்டும். அதாவது கடன்களை நாம் திருப்பி செலுத்த முடியவில்லை என்றிலும் அதனை விடுவிக்க வேண்டும். அதுபோல நான் ஒருவரிடம் நிலத்தை கொடுத்திருந்தாலும் எந்த விதமான பணமும் பெற்றுக்கொள்ளாமல் அந்த நிலத்தை திருப்பி அவரிடமே கொடுத்து விட வேண்டும் என்று நாம் லேவியர் புத்தகம் இயல் 25 வாசிக்கிறோம். ஆக இந்த 3 சிறப்பு அம்சங்களையும் சிறப்பு நிகழ்வுகளையும் கொண்டதாக தான் இந்த யூபிலி ஆண்டானது கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொருவருமே முழு விடுதலை அடைந்தவர்களாக, விடுதலையின் மக்களாக, கடவுளை ஏற்றுக்கொள்கிறவர்களாக, கடவுளுடைய அன்பில் நிலைத்திருக்கிற மக்களாக வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பம். எனவேதான் கடவுள் இந்த யூபிலி ஆண்டை உருவாக்கி மக்கள் அந்த யூபிலி ஆண்டிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, நாமும் யூபிலி ஆண்டை மிகவும் சிறப்பாக கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து தொடங்கி இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த யூபிலி ஆண்டு நமக்கு உணர்த்துகிற செய்தி என்ன? அந்த யூபிலி ஆண்டின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு மனிதன் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்க வேண்டும் என்பதை வாசிக்கிறோம். அதே போல இரக்கத்தானே பிறந்தோம், அதுவரையில் நாம் இரக்கத்தோடு வாழ்வோம் என்று அன்னை தெரசா அவர்கள் கூறுகிறார்கள். மத்தேயு நற்செய்தி இயல் 5 இறை வார்த்தை 7 இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்று கூறுகிறார்கள் மத்தேயு நற்செய்தியாளர். ஆக நாம் இரக்கம் கொண்ட மனிதர்களாக வாழ்வதே யூபிலியின் சிறந்த அம்சமாக இருக்கிறது. இரக்கம், அன்பு, தியாகம் இவை மூன்றுமே ஒரு மனிதருடைய மிகப்பெரிய செல்வமாக இருக்கிறது. நாம் அந்த மிகப்பெரிய செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்காக தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த முயற்சியிலே நாம் வெற்றி பெறுகிறோமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் வெற்றி பெற இரக்கம், அன்பு, தியாகம் இவை மூன்றையுமே நம்முடைய வாழ்வில் பின்பற்ற வேண்டும். அதுதான் யூபிலியினுடைய சிறப்பம்சம். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டது போல இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை எவ்வாறு செய்ய இருக்கிறார்? தன்னுடைய பணியின் குறிக்கோள் அனைவரையும் ஏற்றுக்கொள்வது, எந்த விதமான தடைகளும் அற்ற வாழ்வாக அமைய வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய பணியின் நோக்கம் என்பதை இன்றைய இந்த நற்செய்தி பகுதி நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அதிலே ஏழைகளுக்கு நற்செய்தியும், சிறைப்பட்டோர் விடுதலையையும், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு அதை தான் தன்னுடைய பணி வாழ்விலே மிக அருமையாக செய்தார். அவருடைய பணி வாழ்வு முழுவதுமே ஏழைகளுக்கான பணி வாழ்வாக அமைந்தது. அவருடைய பணி வாழ்வு முழுவதுமே ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பணி வாழ்வாக இருந்தது. அவருடைய வாழ்வு முழுவதுமே யார் யாரெல்லாம் ஒதுக்கி விடப்பட்டார்களோ, யார் யாரெல்லாம் பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுப்பதாக அமைந்தது. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் பிள்ளைகளாக, அன்னை மரியினுடைய மைந்தர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வும் இந்த இயேசுவின் யூபிலியின் மிக சிறப்பு அம்சமான ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தல், ஒடுக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற அந்த நற்பண்புகளை எல்லாம் நம்மகத்தே கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய விருப்பம். அதை நாம் ஏற்று செயல்படுத்துகிற போது இரக்கம், அன்பு, தியாகம் போன்ற அந்த 3 பண்புகளும் நமக்குள் வளரும். அப்படி அந்த பண்புகள் நமக்குள் வளர்கிற போது நாமும் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களாக வாழ முடியும். நம்முடைய இந்த யூபிலி ஆண்டினுடைய தலைப்பாக திருத்தந்தை அவர்கள் கொடுத்திருப்பது
எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் இயேசுவின் அந்த வழிமுறைகளான இரக்கம், அன்பு, தியாகம் போன்றவற்றை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம். அந்த இயேசுவினுடைய வாழ்வை நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம். அப்போது நாமும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்வை வாழதான் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. யூபிலி ஆண்டை அன்னையின் பாதத்தில் ஒப்படைத்தவர்களாக, இரக்கம் நிறைந்த மக்களாக, இரக்கத்தையும் அன்பையும் பிரதிபலிக்கிற மக்களாக நாம் வாழ, நம்மையே நம் திருமகன் இயேசுவை போல தியாகம் உள்ள படைத்தவர்களாக ஏற்று அவரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம். இன்று நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் வழியாக நாமும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாவோம். யூபிலி ஆண்டு நலம் தரும் ஆண்டாக நமக்கு மாறும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. அனைவரும் கண்களை மூடி நம் முன் எழுந்தருளிருக்கிற நம் நற்கருணை நாதரை உற்று நோக்குவோம். அவரிடம் நம்முடைய தேவைகளை எல்லாம் இப்போது ஏறெடுக்க இருக்கிறோம். பலவிதமான துன்பங்களோடும் துயரங்களோடும் கஷ்டங்களோடும் நம் ஆண்டவர் இயேசுவை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம். இரக்கமே உருவான அவர் இன்று நம்மை தொட இருக்கிறார். அவருடைய வாழ்வு நம்மையெல்லாம் அன்பு, இரக்கம், தியாகம் போன்ற அந்த நற்பண்புகளில் வாழக்கூடிய வாழ்வாக மாற்றும் என்பதில் நாம் உண்மை உள்ளவர்களாக, நம்பிக்கையுடையவர்களாக இந்த பேராலயம் வந்திருக்கிறோம். இதோ நம் முன் எழுந்தருளி இருக்கிற நற்கருணை நாதரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். 33 ஆண்டுகளாக அந்த ஆற்றின் கரையோரத்திலே, குளத்தின் கரையிலே அமர்ந்து தன்னை யாராவது அந்த குளத்தில் இறக்கிவிட மாட்டார்களா, நான் சுகம் பெற மாட்டேனா என்று காத்து கொண்டிருந்த அந்த மனிதனை எழுந்து உனது படுக்கையை தூக்கி கொண்டு போ என்று சொல்லி அவனுக்கு சுகம் அளித்த இறைவன். 12 ஆண்டுகளாக பெரும் பாட்டினால் அவதியுற்ற அந்த பெண் அவரது ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும் நான் சுகம் பெறுவேன் என்று தான் சுகம் பெற்ற அந்த பெண்ணை போல நாமும் ஆண்டவரின் ஆசிரை பெற்று அவரது அந்த தொடுதலினால் நாம் ஆசிர்வதிக்கப்பட போகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக அனைவரும் இங்கு குழுமி இருக்கிறோம். இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ள நாம் இறை இரக்கத்தின் ஆண்டவரை முழுமையாக நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்வோம். அவராக வாழ முயற்சிப்போம். அவரது குணப்படுத்துகிற அந்த தன்மை, அவருடைய குணப்படுத்துகிற அந்த வல்லமை நமக்குள் இப்போது இறங்க நாம் மன்றாடுவோம். இன்று நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிற இந்த திவ்ய நற்கருணை ஆசிரானது
நமக்கு எல்லா விதமான நோய்களிலிருந்தும் மன காயங்களிலிருந்தும் நாம் பெற்றிருக்கிற அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டவர்களாக குணம் பெற்றவர்களாக இந்த ஆசிரியரின் வழியாக அனைத்து விதமான அருள் வரங்களையும் பெற்றுக்கொண்ட மக்களாக யூபிலியின் மிக ஆயத்தமாக கொண்டாடுகிற மக்களாக நாம் வாழ இந்த நேரத்திலே இந்த நற்கருணை நாதரின் ஆசீர் நம்மை வலுப்படுத்துவதாக. ஆமேன். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாரி மனிதரிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்வு யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சர்வ புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தங்க நிலவு தரணி வந்தது. நம் பூண்டி மாதாவை இந்த பூமி போற்றுது. ஒரு தங்க நிலவு தரணி வந்தது. நம் பூண்டி மாதாவை இந்த பூமி போற்றுது. அமைதி பிறந்தது நம் அமர அன்னையா அன்புமரி மாதாவை போற்றி பாடு. அமைதி பிறந்தது நம் அமர அன்னையா அன்பு
பூலோகம் போற்றும் மரிமாதா வாழ்க. கோடி கோயில் கொண்ட தாயே வாழ்க. ஜென்மராக்கினியே என்றும் வாழ்க. ஜெகத்தை ஆள வந்த மாதா வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.